الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم وقال الله تعالى ولكل وجهة هدى مؤلفا فاستبقوا خيرات أينما تكونوا يأتي بكم الله جميعا إن الله على كل شيء قدير صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخلاك في وجهة أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருவதற்கிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இந்த நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வால் ஏகப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தடுத்து வருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இந்த உம்மத்திற்காக அதிகமான வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார். எந்த நபிமார்களுக்கும் வழங்கிடாத ஒரு மாபெரும் ஒரு நன்மை செய்தால் அது பன்மடங்காக நன்மைகளை ஆக்கி தருவதற்கு இந்த உம்மத்தில் நிறைய சலுகைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றார். நாம் பெரிய அமல் செய்தாலும் சரி அல்லது சிறிய அமல் செய்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக ஒரு நற்காரியத்தை ஒரு நன்மையை ஒரு அடியால் அல்லாஹ்விற்காக செய்வானேயானால் நிச்சயமாக அது சின்ன அமலாக இருந்தாலும் சரி, அது பெரிய அமலாக இருந்தாலும் சரி,
அல்லாஹ்விற்காக அவன் செய்துவிட்டால் அந்த ஒரு நன்மைக்காக பல நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். அதேபோல் எந்த ஒரு நபர் அல்லாஹ்விற்காக வேண்டி நன்மைகள் செய்கிற விஷயத்தில் யார் முந்திக் கொள்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அது ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் காட்டித் தரப்பட்ட இன்னபிற நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடியார் அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த நன்மையான விஷயங்களில் எந்த ஒரு அடியார் முந்திக் கொள்கிறானோ அந்த அடியானுக்கு தனி சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். முந்திக் கொண்டவர் என்னுடைய காரியங்களில் எந்த ஒரு அடியான் முந்திக் கொள்கிறானோ அவன் என்னிடத்தில் முந்திவிட்டான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், وَلِكُلِّ وَجْهَةٍ هُوَ مُوَلِّهَا فَاسْتَبِقُوا الْخَيْرَاتِ. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை கொண்டு நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் நன்மையான விஷயங்களில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மை செய்கிற விஷயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஐனமா தகூனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஅன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் கொண்டு வரப்படுவீர்கள். நீங்கள் எங்கே இருந்த போதிலும் சரி, ஐனமா தகூனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஅன். நீங்கள் அனைவரும் எங்கே இருந்தாலும் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருள்களின் மீது சக்தியுடையவனாக ஆற்றலுடையவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ நன்மை செய்கிற விஷயத்தில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். உலக சார்ந்த விஷயங்களில் பொருளாதார ரீதியாக நாம் எந்த அளவிற்கு முன்னோக்கி அதில் முந்த வேண்டும், பிறர்களை பார்த்து அவன் வாழ்வாதாரத்தை பார்த்து அவனை விட நாம் மேலே உயர வேண்டும், அவனை விட நாம் பெரியதாக முன்னேறி காட்ட வேண்டும் என்று உலக சார்ந்தவைகளில் நாம் முன்னோக்கி முந்த வேண்டும் என்று நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்காக நன்மையான விஷயங்களில் நாம் முந்திச் செல்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு அடியார் அல்லாஹ்விற்காக நன்மை செய்கிற விஷயத்தில் யார் முந்திச் செல்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தனி கண்ணியத்தை, தனி அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எந்த ஒரு அடியார் அல்லாஹ்விற்காக நன்மை செய்ய நாடுகிறானோ, எண்ணுகிறானோ, அந்த நன்மை அவன் செய்யவில்லை, செயலில் வரவில்லை, ஆனால் எண்ணினான் அல்லவா, அதற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறார். ஒரு அடியார் நன்மை செய்ய வேண்டும் எண்ணி அதை செய்தான் அல்லவா, அல்லாஹ் தஆலா 2 நன்மைகளை அவனுக்கு எழுதுகிறார். ஒருவன் தீமையை செய்ய நாடுகிறான், ஆனால் எண்ணுகிறான், ஆனால் தீமையை செய்யவில்லை. தீமையை எண்ணினான் அல்லவா, அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பாவத்தை எழுதுவதல்ல, அவர் செயலில் கொண்டு வந்தால் அல்லாஹ் தஆலா பாவத்தை எழுதுகிறார். அப்போ எவ்வளவு பெரிய தன்மையை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே யோசிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்க்காத அளவிற்கு நமக்கு ஆயுளை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆயுளுடைய முடிவு நம்மால் கணிக்கவும் முடியாது. எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாது. எனவே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மையை செய்து கொள்ளுங்கள்.
நீங்கள் நன்மையை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இரவில் நாளைக்கு செய்து கொள்ளலாம், நாளைக்கு தொழுது கொள்ளலாம், நாளைக்கு ஜக்காத் கொடுத்து கொள்ளலாம், நாளைக்கு ஹஜ் செய்யலாம், நாளைக்கு தர்மம் செய்யலாம் என்ற காலங்களை கடத்தி நாம் சொல்வோமையானால் நிச்சயமாக உனக்கு மரணம் வரும். அந்த மரண வேதனையில், அந்த மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில் கேட்பாய், யா அல்லாஹ், எந்த ஒரு நன்மையும் நான் செய்யவில்லை, எந்த ஒரு நன்மையும் நான் செய்யவில்லை, உலக வாழ்க்கையில் வீணாக நான் கழித்து விட்டேன். குர்ஆன் சொல்லுகிற செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு மரணம் நெருங்குகிற பொழுது, அவனுடைய ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் அவன் என்னிடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் கொடு. நான் உலகத்தில் வாழ்கிற பொழுது வீணான காரியங்களை நான் செயல்படுத்தி விட்டேன், வீணான காரியங்களை நான் கழித்து விட்டேன், வீணான பேச்சுகளை நான் கழித்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கை முழுக்கம் உன்னுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையாகவே இல்லையா அல்லாஹ், உன்னுடைய அதிர்ச்சிற்குரிய, உன்னுடைய கோபத்திற்குரிய வாழ்க்கையாகவே என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. என்னுடைய நரக வேதனையை பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது. யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் முடியா அல்லாஹ், நான் மீண்டும் உலகிற்கு சென்று நான் சேர்த்து வைத்த செல்வங்களில் இருந்து தர்மம் செய்துவிட்டு நான் வருகிறேன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் முடியா அல்லாஹ் என்று கெஞ்சுவான், கதறுவான். ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிந்து விட்டது, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளுடைய கணக்கு முடிந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அப்போ நம்முடைய உலக வாழ்க்கை என்பது நாம் மறுமை சார்ந்த நன்மைகளை நாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நாம் குடும்ப சார்ந்தவைகளிலும் எந்த அளவிற்கு நாம் அக்கறை விடுகிறோமோ, அதுபோல அல்லாஹ்வை சார்ந்தவைகளிலும் நாம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையில் மட்டும் நாம் பணம் சம்பாதிக்கிற விஷயங்களிலும் வீணான காரியங்களிலும் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் நாம் நிரந்தரம் என்று நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், நாளை வரும் உலகில் கபரில் வைத்ததற்கு பின்னால் என்ன நடக்கும் என்று நம்முடைய குடும்பத்திற்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை கபரில் வைத்ததற்கு பின்னால் 3 விஷயங்களில் 2 விஷயம் உன்னை விட்டு போய்விடும். 2 விஷயம் உன்னை விட்டு போய்விடும். ஒன்று, நீ சேகரித்து வைத்த செல்வங்கள். உன்னுடைய குடும்பத்திற்காக பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்து அல்லாஹ்வை மறந்து நீ வாழ்ந்தாய் அல்லவா, அந்த செல்வம் உன்னை விட்டு போய்விடும். இரண்டாவது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பம், நீ எந்த குடும்பத்திற்காக நீ கஷ்டப்பட்டாய், அந்த குடும்பம் உன்னை விட்டு போய்விடும். உன்னிடத்தில் தங்கிக் கொள்வது எது தெரியுமா? நீ செய்த நன்மை உன்னிடத்தில் தங்கிக் கொள்கிறது, நீ செய்த தர்மம் உன்னிடத்தில் தங்கிக் கொள்கிறது, நீ செய்த வழியில் நடந்து செல்கிற பொழுது மக்களுக்கு இடையிலாக இருக்கக்கூடிய அந்த சின்ன நன்மை என்று மாறாமல் அந்த கல்லை நீ அகற்றி போட்டாயே, அந்த நன்மை உன்னிடத்தில் தங்கிக் கொள்கிறது. நீ தொழுகையாக தங்கிக் கொள்கிறது, நீ நோன்பு வைத்தாயே அந்த நோன்பு அங்கு தங்கிக் கொள்கிறது. நீ என்னென்ன நன்மைகளை அல்லாஹ்விற்காக நீ செய்தாயோ அந்த நன்மை உன்னுடைய கபரில் தங்கிக் கொள்கிறது. நாளை வரும் உலகில் மிகப்பெரிய வெற்றி அதை தந்துவிடுகிறது என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சஹாபி தேம்பி அழுகிறார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார்கள், ஏன் இப்படி தேம்பி ஏன் இப்படி அழுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், நான் என்னுடைய பாவத்தை நினைத்து நான் இங்கே அழுகவில்லை, நான் செய்த நன்மைகளை, நான் செய்த இந்த நன்மையை நான் அல்லாஹ்விடத்தில் அது பெரிய விஷயமாக பெரிய பாவமாக இருக்குமோ அதை நான் சிறிதாக நான் கருதி வருகிறேனா என்று நான் வருந்துகிறேன், அதை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார். ஒருவர் பெரிய நன்மை செய்து விட்டோம்,
என்று ஒருவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் ஒரு நன்மையா? நாம் ஹஜ்ஜி செய்திருக்கிறோம், நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், நாம் ஜக்காத்து கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் பெரிய நன்மை. இவர் பெருசா இந்த சின்ன நன்மையை தூக்கிட்டு வந்தாரு என்று நாம் சிறிய நன்மைகளை கூட நாம் அதை என்ன செய்வதில்லை, அலட்சியமாக நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன். நீ எந்த நன்மையும் சாதாரணமாக நீ நினைத்து விடாதே. கற்களை நீ அகற்றி போடுகின்ற நேரத்திலும் அந்த நன்மையை கூட நீ சாதாரணமாக நீ நினைத்து விடாதே. பசித்தவருக்கு நீ உணவளித்தாயே, அந்த நன்மையை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே. விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு நீ என்னென்ன தண்ணீரை ஊற்றுவதாக இருந்தாலும் சரி, அந்த நன்மையை கூட நீ சாதாரணமாக நினைத்து விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் பெரிய நன்மைகளை கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். நாம் தொழுகிறோம், நாம் நோன்பு வைக்கிறோம், நாம் ஜக்காத்து கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கிறோம், இந்த நன்மையெல்லாம் வைத்து நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நாம் எண்ணவும் கூடாது. எந்த அமர்ந்த ஒவ்வொரு அமலையும் தொழுகையிலும் நமக்கு குறைபாடு இருக்கிறது. குறை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியுமா? குறை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியுமா? நாம் வைக்கிற நோன்பு அதில் குறை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியுமா? நாம் கொடுக்கிற ஜகாத் அதை அல்லாஹ்விற்காக கொடுக்கிறோமா அல்லது பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக கொடுக்கிறோமா? ஹஜ்ஜி செய்கிறோம், அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜி செய்கிறோமா அல்லது பெருமைக்காக ஹஜ்ஜி செய்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அப்போ பெரும் பெரும் அவர்கள் அல்லாஹ் தஆலா செய்ய சொல்லுகிறான். ஆனால் அதை செய்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்த உள்ளம் நம்முடைய இருக்க வேண்டும். தூய்மை உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். நீ 100 ரூபாய் தர்மம் செய்தாலும் சரி, நீ தூய்மையான முறையிலே தூய்மையான உள்ளத்தோடு நீ தர்மம் செய்வீர்களேயானால் அல்லாஹ் தஆலா அதற்கு 2 மடங்கு கூலியை தருகிறார். நீ லட்சக்கணக்கில் நீ லட்சபதி தர்மங்கள் செய்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி, பகுத்துக்காக வேண்டி எந்த ஒரு அடியான் தர்மம் செய்கிறானோ அவனுடைய தர்மம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை ஒன்றும் அல்லாஹ் தஆலா தரமாட்டார். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நன்மை செய்கிற பொழுது உன்னுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும். நன்மை செய்கிற விஷயத்தில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய உள்ளத்தில் ஆசை இருக்க வேண்டும். அதை குறித்துதான் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியாவிலே சொர்க்கவாசிகளுடைய அடையாளங்களை குறித்து பேசி வருகிற பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான் வசனத்தில், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். என்னிடத்தில் நன்மை செய்யக்கூடியவர்களில் யார் முந்திக் கொண்டாரோ அவர் முந்திவிட்டார். நன்மை செய்கிற விஷயத்தில், தர்மம் செய்கிற விஷயத்தில், ஜகாத் கொடுக்கிற விஷயத்தில், ஹஜ்ஜி செய்கிற விஷயத்தில், எந்த நல்ல அமலாக இருந்தாலும் என்னிடத்தில் யார் முந்திக் கொண்டாரோ அவர் என்னிடத்தில் முந்திவிட்டார். அவர் எங்கே இருப்பார் தெரியுமா? ஜன்னாத்தின் நஈம், உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்துல் நஈம், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா எதை எதிர்பார்க்கிறார்? நன்மையை எதிர்பார்க்கிறார். நன்மைகளில் யார் எனக்காக முந்தி செய்கிறார்களோ, யாரு எனக்காக முந்தி செய்கிறார்களோ அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் தனி சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
ஒரு அடியானுடைய காலில் முள்ளு குத்தி விட்டால் எந்த உம்மத்திற்கும் இந்த சிறப்பை அல்லாஹ் தரவில்லை. நாம் இங்கே உணர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் பெரும் பாக்கியமாக நாம் இங்கே கருத வேண்டும். பெரும் பாக்கியமாக நாம் இங்கே நினைக்க வேண்டும். எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்காத ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு அடியானுடைய காலில் முள்ளு குத்தி விட்டால் அந்த வேதனையில் அவன் துடிக்கிற பொழுது அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். அவன் வேதனையோடு இருக்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையின் கூலி அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறார் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு நன்மை செய்தால் நன்மை செய்யுங்கள், என்னுடைய பாதையில் நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு நான் அதை பன்மடங்கு நன்மைகளாக நான் ஆக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நன்மையான விஷயங்களில் செய்வதில் நாம் முன்வருகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே யோசிக்க வேண்டும். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்களில் கடைசி உம்மத்து நான் தான், கடைசி நபி நான் தான், என்னுடைய உம்மத்து தான் கடைசி உம்மத். ஆனால் நாளை மறு உலகில் சொர்க்கத்திற்கு முன் செல்லக்கூடியவர்கள் நாம் தான், சொர்க்கத்திற்கு முன்னாடி செல்லக்கூடியவர்கள் நாம் தான். முதலில் நான் செல்வேன், பிறகு என்னுடைய உம்மத்து செல்வார்கள் நாளை மறு உலகில். அப்போ எந்த அளவிற்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா தனி சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஏன் இப்படி சிறப்பை அல்லாஹ் தஆலா தர வேண்டும்? எல்லா நபிமார்களுடைய உம்மத்தை விட நாம் நன்மைகளில் முந்தி இருக்க வேண்டும். எல்லா நபிமார்களுடைய உம்மத்தை விட நன்மைகளை விட நாம் அதிகமான நன்மைகளோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன அமலில் கூட அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை பல மடங்கு நன்மையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறார். அப்போ மறுமை நாளில் நாம் முந்தியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தி செல்வார்கள், நம்முடைய உம்மத்து முந்தி செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு ஒவ்வொரு நன்மையான விஷயங்களை நாம் எந்த அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அடியான் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தாலும் சரி, சஹாபாக்கள் அப்படி அர்ப்பணித்தார்கள். முதலில் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர்களில் முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நன்மையில் அவர்கள் முந்திக் கொண்டார்கள். எத்தனை பேர் ஷஹீதானாலும் அவருடைய நன்மை அவருக்கு போய் சேருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்தில் முதலாக ஈமான் கொண்டவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் இருவர்களும் இஸ்லாத்திற்காக நன்மை செய்கிற விஷயத்தில் அவர்கள் முந்திக் கொண்டார்கள். அப்போ சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏவிருக்கிறானோ அந்த நன்மையான விஷயங்களில் செய்வதில் அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். நான் தான் முதலில் செய்வேன், நான் தான் முதலில் தர்மம் செய்வேன், நான் தான் முதல் சப்தில் நிற்பேன், நான் தான் முதல் ஜிம்மாவிற்கு வருவேன் என்று எந்த அளவிற்கு அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்வார்கள்? குலுக்கிக் கொண்டு அதில் யார் பேர் விழுகிறதோ அதில் அவர்கள் முன்சப்பில் வந்து நிற்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், முதல் சப்புடைய நன்மையை நேரடியாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு காட்டிவிட்டால், முதல் சப்பில் நிற்கக்கூடிய நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டால், நீங்கள் ஒருவருடன் நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டு நீங்கள் முன் சப்பில் நீங்கள் நிற்பீர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எந்த அமலை செய்தாலும் சரி, எந்த அமலை செய்தாலும் சரி, அவர் முந்திக் கொண்டு செய்வாரையானால் அவர் சொர்க்கத்தில் முந்திக் கொள்வார், சொர்க்கத்தில் முந்தியவராக இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உலக வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக, மனிதர்களுடைய ரீதியாக, வளர்ச்சி ரீதியாக இப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வளர்ச்சியை பார்த்து அவரை விட நாம் உயர வேண்டும், இவரை விட அவர் உயர வேண்டும் என்று நாம் உயர வேண்டும், முந்த வேண்டும் என்று நாம் உலக வாழ்க்கையை தான் நாம் நினைத்து போராடி கொண்டிருக்கிற ஒழிய அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை சம்பாதிக்கின்ற விஷயங்களிலும் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளில் முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் இங்கே சிந்திக்கவில்லை. சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். ஏழை சஹாபாக்களும் இருக்கிறார்கள், போருக்காக வேண்டி ஆயுதங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, சரியான பொருளாதாரம் இல்லை, வாகன வசதி இல்லை. அப்போ பெரும்பெரும் பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நாம் போருக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது, ஏழை சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாகன வசதி கிடையாது, அவர்களுக்கு ஆயுதம் கிடையாது, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் எடுத்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். முதலில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு சென்று பொருட்களை எடுத்துவிட்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே, பொருட்களை எடுத்துவிட்டு வந்தீர்களா? என்ன பொருளை நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்துவிட்டு வந்தீர்களா, அல்லது உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி பாதி பொருளை விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பாதி பொருளை போருக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காக தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு மீதியை நான் போருக்காக எடுத்து வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டார்கள், அபூபக்கரே, நீங்கள் என்ன எடுத்து வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வலித்து எடுத்து வந்து விட்டேன், மூட்டை கட்டி எடுத்து வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்து விட்டு வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய குடும்பத்திற்காக என்ன விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தப்படக்கூடிய வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய வீட்டில் அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த பொருளை கொடுத்ததும் அல்லாஹ், இந்த பொருளை அல்லாஹ்விற்காக நான் செலவழிக்கிறேன், இந்த பொருளை குடிக்கிற பொழுது அதை 2 மடங்காக அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கை என்னுடைய ரப்பின் மீது இருக்கிறது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் நன்மை செய்கிற விஷயத்தில் அவர்கள் முந்திக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், ஒட்டகம் இல்லை, சில சஹாபாக்களுக்கு ஒட்டகம் இல்லை. அப்போ கேட்ட பொழுது, உங்களில் யாராவது ஒட்டகம் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது முதலில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், 300 ஒட்டகங்களை நான் தருகிறேன், போருக்காக என்னென்ன செலவு இருக்கிறதோ அத்தனை செலவையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
எதை எதிர்பார்த்தார்கள்? எதை எதிர்பார்த்தார்கள்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் சொர்க்கத்தில் நாம் முந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்கள் செலவு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்து விட்டு சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கே இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்கிற செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உகாசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? சொர்க்கவாசிகளுடைய கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்று கேட்ட பொழுது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உகாசாவே, அந்த கூட்டத்திலும் நீயும் இருப்பாய், அந்த கூட்டத்திலும் நீயும் இருப்பாய். அதை சொன்னதற்கு பின்னால் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஆசை வந்துவிட்டது. ஒவ்வொரு சஹாபாக்களும் எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதில் இருக்கிறேனா? சொர்க்கத்துடைய கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்று கேட்ட பொழுது உக்காசா உங்களை விட அவர் முந்திக் கொண்டார். உக்காசா உங்களை விட நன்மையில் அவர் முந்திக் கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நன்மையான விஷயங்களை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அதே போல ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது அல்லவா, அதை குறித்து நன்மைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிற நெருக்கத்தில் தான் ஜும்மா கடமையாகிறது. மக்காவில் இருக்கிற வரையும் ஜும்மா கடமை அல்ல, கடமையாகவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிற நெருக்கத்தில் அல்லாஹ் தஆலா ஜும்மாவை கடமையாக்குகிறார். ஜும்மா தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமையாக்குகிறார். அந்த நேரத்தில் ஒரு சஹாபியை அழைத்து, அந்த சஹாபி குஹாதா ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபியை அழைத்தார்கள். அழைத்து, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜும்மா தொழுகையை நடத்துங்கள், அடுத்த 2வது ஜும்மா தொழுகையை நான் நடத்துகிறேன். ஏனென்றால் எனக்கு மிக தூரமாக இருக்கிறது, மிக களைப்பாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜும்மாவுடைய தொழுகைக்குண்டான ஒழுக்க முறைகளை, ஜும்மாவுக்குண்டான நடைமுறைகளை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்து மதீனாவிற்கு அனுப்பி அந்த சஹாபி ஒரு தோட்டத்தில் வைத்து கற்கள் அடுக்கி அந்த மெம்பர்படியிலே ஜும்மா நடத்தினார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். 2வது ஜும்மாவை நடத்துகிறார்கள். ஜும்மாவை முடித்ததற்கு பின்னால் துஆ ஓதுகிறார்கள். குஹாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிற போதெல்லாம், யா அல்லாஹ், இந்த குஹாதாவிற்கு நீ பரக்கத் செய்வாயாக, நீ இந்த குஹாதாவுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகை நடத்துகிற பொழுது குஹாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் துஆ செய்கிறார்கள். ஏன் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் நன்மைகளில் முந்தி செல்கிறார்களோ அவர் கபூர் வரையில் நன்மை போய் சேருகிறது. அவர் மரணித்ததற்கு பின்னால் எதை அவர் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வைத்தாரோ, எந்த நன்மையான விஷயங்களை ஒன்று ஏற்படுத்தி வைத்தாரோ அந்த நன்மை அவர் கபூர் வரை போய் சேருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஜும்மாவுடைய தொழுகை வாங்கு சொல்லப்பட்டு விட்டதோ, யார் முதல் ஸ்டம்பில் முதல் மனிதராக வந்து அமருகிறாரோ அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படுகிறது தெரியுமா? ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகிறது. ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கின்ற நன்மை வழங்கப்படுகிறது. 2வதாக வரக்கூடியவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். 3வதாக வரக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். 4வதாக வரக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கோழி கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். 5வதாக வரக்கூடிய மனிதருக்கு கோழி முட்டையை தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். இமாம் மெம்பர் படியில் ஏறிவிட்டால் மலக்குமார்கள் தங்களுடைய ஏடுகளை மூடிவிடுகிறார்கள். இதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நன்மையை இழந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்.
அப்போ நன்மை செய்கிற விஷயத்தை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி விட்டால் மறுமை நாளில் அது நமக்கு சரியான வெற்றியை நமக்கு தேடி தரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கு உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் ஜிம்மாவிற்கு வருகிற பொழுது நீங்கள் நடந்து வாருங்கள், நடக்க முடியாதவர்களை தவிர. உடல் சக்தி உடையவர்கள், உடல் ஆற்றல் உடையவர்கள் அவர்கள் ஜிம்மாவிற்கு வருகிற பொழுது குறைந்தபட்சம் நீங்கள் நடந்து வாருங்கள். நடந்து வருகிற பொழுது என்ன நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் தெரியுமா? திருமதி ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஜிம்மாவிற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு ஸ்டெப் நடந்து வருகிறாரோ அவருக்கு பகல் முழுக்க நோன்பு வைத்த நன்மை, ஒரு வருடம் பகல் முழுக்க நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். இரண்டாவது ஸ்டெப் எடுத்து வைக்கின்ற இரண்டாவது அடி அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார் என்றால், பகல் முழுக்க ஒரு வருடம் ஐவேளை தொழுகையை சரியான முறையில் தொழுத நன்மையை அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறான். மூன்றாவதாக இரவு முழுக்க, மூணாவது ஸ்டெப், மூணாவது அடி யார் நடந்து வருகிறாரோ அவருக்கு இரவு முழுக்க தொழுத நன்மையை, வழங்கிய நன்மையை அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு தந்து விடுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் நாம் உலக சார்ந்தவர்களை எந்த அளவிற்கு முந்தி செல்கிறோமோ அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய நன்மையான காரியங்களை நாம் முந்தி சென்று அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாக்கிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.